ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், தேவைக்கா பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் வந்தது. விஜயோட சிபிஐ விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் வருது. அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை நடக்கல, திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாரு. உண்மையில எதிர்த்தரப்புல இருந்து திட்டமிட்டு வதந்தி தான் பரப்புனாங்களா, இல்ல உண்மையில திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடந்ததா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அது மற்ற கட்சிகளுக்கும் தேவைக்காவுக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு இது போன்ற விஷயங்கள்ல ஒண்ணு இருக்குது. இவங்க எந்த விஷயத்திற்கும் அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பாளர்கள் யாரும் எந்த தகவலும் சொல்றது இல்லை. எந்த செய்தியையும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா அது செய்தி ஆயிடும், அல்லது அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அது செய்தி ஆயிடும். ஆனா இவங்க தகவல்களை கசிய விடுவதை மட்டுமே தான் இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா உடனே நாங்க அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல, அல்லது அப்படிலாம் எதுவுமே நடக்கல, இது எல்லாமே திமுகவினுடைய வேலை அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் திமுகவை குற்றம் சாட்டுவதை ஒரு வேலையாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். பாஜகவோட கூட்டணி இல்லை, அதிமுகவோடவோ பாஜகவோடவோ பேசவே இல்லை அப்படின்னு நான் முழுசா ஒரு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாங்க. டாக்டர் ராம்தாஸ், சசிகலா போன்றவர்களோடும் நாங்கள் எதுவும் பேசவில்லை. இது எல்லாமே திமுக தேவையில்லாமல் உண்மைக்கு புறம்பாக பரப்புகின்ற செய்தி அப்படின்னு நேத்து சொல்றாரு. அது வரைக்கும் அவங்க எல்லாரும் இந்த செய்தியில மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, இந்த சினிமா சிந்தனை தான் அதுலயும் இருக்கிறதாக தோணுது. மார்க்கெட் இருக்கு, நமக்கான ஆஃபர் இருக்கு, கூட்டணிக்காக நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லீடர்ஷிப் என்ன சொல்லுதோ அதை இப்போ சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தையினுடைய விவரமும் இந்த கீழே உள்ளவங்களுக்கு தெரியாது, என்ன பிரச்சனைங்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம வதந்திகளை பரப்புவதும் அதுக்கு பிறகு மறுப்பதுமே அவங்களுடைய வேலையாக இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த பிரச்சனையை பார்க்கும்போது இல்ல தேவைக்கா தரப்புல இருந்தே திட்டமிட்டு பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்களா சார்? தேவைக்கா தரப்பிலேயோ அல்லது பாஜக தரப்பிலேயோ பேசுகின்ற விஷயங்களை யாரோ சொல்றாங்க, கசிய விடுறாங்க. அதாவது எங்ககிட்ட பேசாமல்லாம் இல்லை, அவங்க எங்ககிட்டயும் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறாங்க. இவங்களுக்கு அது டேமேஜிங்கா இருந்ததுன்னா உடனே மறுக்கிறது இல்லை, தள்ளி தான் முதல்ல என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சுதான் மறுக்கிறாங்க. நீங்க முதல்ல 1 வருடம் 1.5 வருடத்துக்கு முன்னாலேயே இதே பிரச்சனை வந்தது. அதிமுகவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. ஒரு நாளிதழ்ல அது ஒரு பெரிய செய்தியாக வந்த உடனே அவசரமாக அடுத்த நாள் மறுத்தாங்க. அந்த பரபரப்பும் அந்த படபடப்பும் இது போன்ற செய்திகள்ல இந்த 2 நாட்கள்ல வரல. ஏன் வரல? அல்லது அவங்க அதை அனுபவிக்கிறார்கள், என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தாவேக்கா சொல்லி தாவேக்காவே மறுக்குதா, இல்ல இதை அவங்கள டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காகவோ அல்லது அவங்கள ஒரு அழுத்தத்தை கொடுத்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காகவோ பாஜக இந்த வேலையை செய்யுதாங்கிறது தெரியல. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதிமுக பேசிட்டு இடங்கள் உட்பட எதுவும் ஒத்து வரலன்னதுக்கு பிறகு சீச்சி இந்த படம் பிடிக்குங்கிற மாதிரி அவங்க ரஜினிகாந்த் தொடர்பாக தாவேக்கா பேசிய பேச்சுக்கு, ஆதவ் பேசிய பேச்சுக்கு நேற்று திடீரென்று ஒவ்வொருவரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிக்கிறாரு, மத்திய அமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவிக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவிக்கிறாரு. எல்லாரும் திடீரென்று ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் கழிச்சு நேற்று தான் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்றுக்காக காத்திருந்தார்கள், அது முடியல. அதனால இப்போ வேறு அரேஞ்ச்மெண்ட் வந்துருச்சோ என்னவோ தெரியல. இப்போ கண்டனத்தை நேரடியாக தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது.
அதான் சார் எனக்குமே கேள்வியா இருந்தது. ஆக்சுவலி 2 டேஸ் பிஃபோர் வரைக்கும் நைனா நாகேந்திரன்ட்ட விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களான்னு கேட்டா, இல்லன்னு அவர் மறுக்கலாம். மாறா எனக்கு தெரியாதுன்னாரு. அண்ணாமலையும் கடைசி நேரத்துல எதுனாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் பேசினாரு. அண்டு ரஜினி ரிலேட்டடா நேத்து எல்லாரும் ஒரே டைம்ல அட்டாக் பண்றாங்க. ஸோ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. டேர்ம்ஸ் ஒத்துக்காம டிஸ்டன்ஸ் ஆயிட்டாங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா? அந்த அந்த மாதிரி புரிந்து கொள்ளலாம். அவரு அதிகமாக அல்லது அவர் கேட்கக்கூடிய தொகுதிகள் அதிகமாக இவர்களுக்கு தெரியுது, அதனால இவங்க வந்து பேச்சுவார்த்தையை முறித்துக் கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அதிமுக முறித்துக் கொண்டது அப்படின்னு பார்க்கலாம். அல்லது இப்படி ஒரு ஷோ காட்டினா அவர் குறைந்த எண்ணிக்கையில இவங்க கொடுக்க விரும்புகின்ற எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கையை முறுக்கிற எக்ஸசைஸாகவும் இது இருக்கலாம். ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வேறு விதமான செய்திகள் வரலாம். அது அவங்க எதுக்காக யாரு எப்படி செய்யறாங்கிறத பத்தி அவங்க யாரும் சொல்லாத சூழல்ல நம்ம ஊகங்களாகத்தான் எல்லா விஷயங்களையும் பேச வேண்டியது இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியில 2 விதமான போக்குகள் தெரியுது. ஒரு போக்கு வந்து அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட எப்படியாவது கூடவே இருந்து அவர்களுடைய ஆதரவோடு எம்எல்ஏ ஆயிரணும். எவ்வளவு அதிகமாக எம்எல்ஏக்களை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு அதிகமாக எம்எல்ஏக்களை கொண்டு வந்துடணும். முடிந்தால் மெஜாரிட்டி கிடைச்சதுன்னா, கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைச்சா ஆட்சியிலையும் பங்கேற்கணும் அப்படின்னு ஒரு செக்ஷன் மூவ் பண்ணுது. அண்ணாமலை போன்றவர்கள் அந்த இதுல பெரிய ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியல. அவங்க வந்து இந்த தேர்தலை ஒரு பொருட்டாக நினைக்கல. அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வலிமை அடைந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைந்து பலவீனமானால் தான் பாஜகவை இங்கு வளர்க்க முடியும். இந்த தேர்தலில் அதிமுகவை ஜெயிக்க வச்சிட்டோம்னா திரும்ப பாஜக இன்னொரு 10 வருஷத்துக்கு காத்துதான் இருக்கணும். அதிமுக இப்ப பலவீனமாக இருக்கு. இந்த ஒரு 7-8 ஆண்டுகள்ல பலவீனமாயிடுச்சு. அந்த பலவீனத்தை மீறி இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா, அதிகாரம் கிடைச்சதுன்னா ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க. அந்த நிலையை உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை போன்றவர்கள் நினைப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த ஒரு 2 விதமான போக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருக்கு. அது அவ்வப்போது ஒண்ணு மேல வருது, ஒண்ணு கீழே போகுது, அப்படி மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளேயே அந்த போட்டியில நடக்குது. இவங்களை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அகில இந்திய தலைமையிலையும் இருக்கலாம். ஒரு செக்ஷன் வந்து எடப்பாடி கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய்விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு செக்ஷன் வந்து அதை பத்தி கவலை இல்லை, நம்ம வளர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம், எடப்பாடி வருத்தப்படுவாரா சந்தோஷப்படுவாரான்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படின்னு அவங்க கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு ஒரு நெருக்கடியை கொடுத்து பாக்குறாங்க. ஒரு 2 விதமான போக்குகளும் உள்ளுக்குள்ள வர்றதுனால அந்த கூட்டணியே கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். இல்ல சார், எனக்குமே அதான் டவுட். இப்போ கூட்டணியை வலுப்படுத்துறதுலயோ இல்ல கட்டுக்கோப்பா கொண்டு போறதுலயோ எடப்பாடி காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை விட பிஜேபி வந்து ஒரு அதீத இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியுது. இப்போ விஜய கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு கூட பிஜேபி தான் மேக்சிமம் எஃபோர்ட் போடுறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சு எடப்பாடியை முதல்வர் ஆக்குறதுல பிஜேபிக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க முடியும்? அவங்களோட முயற்சிக்கோட ஒரு அல்டிமேட் நோக்கம் தான் என்னன்னு? அதாவது அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த வேலையை செய்யறாங்க. அப்படி அதுலயும் 2 குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து இறக்கிட்டு அதிமுகவை ஆட்சியில அமர்த்தினால் அதிமுக வலிமை பெறும். நாம எங்க இருப்போம்? கூட்டணியில ஒரு ஓரத்துல 2 சீட்டை வாங்கிட்டு 2 அமைச்சரை வாங்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருப்போமா? அது தேவையில்லை. நம்ம வந்து திமுக வர்சஸ் பாஜகன்னு இந்த அரசியலை கொண்டு வர வேண்டும் என்றால் நம்ம வேற வகையில தான் முயற்சி பண்ணணும். இந்த கூட்டணியில முயற்சி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா வேறு சிலர் வந்து இந்த கூட்டணியில எப்படியாவது எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிந்தாமல் ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து திமுகவை ஆட்சியை விட்டு இறக்கிடணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா திமுக அல்லாமல் யார் ஆட்சி நடந்தாலும் எந்த ஆட்சி நடந்தாலும் அது பிஜேபி ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு முடிவுல அந்த செக்ஷன் வேலை செய்யுது. இது எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால அவங்க வந்து திமுக வேணுமா வேண்டாமான்னு முடிவு செய்வாங்க. அதை முடிவு செய்வாங்க.
பாஜக வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்வாங்க. அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று அவங்க முடிவு பண்ணி தான் ஆகணும். தமிழ்நாட்டு மக்களிடத்துல பெரும்பாலான சிந்தனை பாஜக வேண்டும் வேண்டாம் அப்படின்னு இருக்கிறதுனால பாஜகவோடு கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, திமுகவை ஆதரிப்பார்கள் மக்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ பாஜகல அண்ணாமலை மாதிரியான ஆட்களா இல்லாம பலந்துன்னு கொட்ட போட்டா இல்ல ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு வந்து நம்ம பிஜேபிங்கிற ஃபேஸ் கார்டோட வந்தா இங்க ஒர்க் அவுட் ஆகாது, ஸோ நம்ம ஏடிஎம்கே ஃபேஸ் கார்டோட வரணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியில வந்து எடப்பாடியை முன்னிறுத்தி ஒர்க் பண்றாங்களா? ஆமா, எடப்பாடியை முன்னிறுத்தி வேலை செய்யறவங்க அந்த 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 திசையில தான் ஒர்க் பண்றாங்க. எப்படி சிவசேனாவை முன்னால நிறுத்தி அவர்களுக்கு சிறிய கூட்டாளியாக சிவசேனாவோட வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக பல ஆண்டுகள் கழிச்சு சிவசேனாவும் தானும் சமமான பார்ட்னர் ஆகி அதுக்கப்புறம் சிவசேனாவை விட அதிகமான இடங்களை பெற்று அதுக்கப்புறம் சிவசேனாவை உடைத்து பாதியை தன் கூட கொண்டு வந்து அப்படின்னு அந்த யாரை கையை பிடிச்சு ஒரு மாநிலத்தில் வளர்ந்தார்களோ அவர்களை தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு பலவீனமாக்கி கட்டுப்படுத்தி வைக்கிறது தான் அவங்களுடைய நடைமுறையாக இருக்குது. அஸ்ஸாம் கன பரிஷத் அப்படின்னு ஒரு கட்சியோட கூட்டணிக்கு வந்தாங்க. அப்போ பிஜேபி அங்க இல்லாமலே இருந்தது. ஆனா இப்போ ஆட்சியில பிஜேபி இருக்கு. அஸ்ஸாம் கன பரிஷத்து 1 சீட்டு 2 சீட்டுக்கு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கு. அகாலி தளம் பஞ்சாப்ல ஆட்சியில இருந்தாங்க. இப்போ அகாலி தளம் இல்ல, 3வது இடத்துல இருக்குது. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் முதல் 2 இடங்கள்ல இருக்காங்க பஞ்சாப்ல. சமீபத்திய எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா பீகாரை சொல்லலாம். பீகார்ல நிதிஷ்குமார் ரொம்ப காலமா பிஜேபியோட அசோசியேட்டா இருந்தாரு. ஒன்றியத்துல பாஜக வலிமையாக இருந்தது, நிதிஷ்குமார் ஆதரவு கொடுத்தாரு. பீகார்ல நிதிஷ்குமார் வலிமையாக இருந்தாரு, பாஜக ஆதரவு கொடுத்தது. படிப்படியாக அந்த நிலை மாறி நிதிஷ்குமாரோட சமமான பார்ட்னராக வந்தாங்க. அதுக்கப்புறம் நிதிஷ்குமாரை விட கூடுதலான இடங்களை பெற்று இப்போ நிதிஷ்குமாரை 3 மாதத்துக்கு பெயரளவுல முதலமைச்சராக காட்டிட்டு இப்போ ராஜ்யசபாக்கு அனுப்பிட்டு டைரக்டா பிஜேபியினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சி தான். பிஜேபி தலைமையிலான ஆட்சியை 3 மாதத்திலேயே மாத்துறாங்க. நிதிஷ்குமார் தலைமையில இருந்த ஆட்சியை பாஜக தலைமைக்கு மாத்துறாங்க. இதே போன்ற ஒரு வேலையை திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றிவிட்டு அதிமுக கூட்டணியில வெற்றி பெற்றால் அப்போ அதிமுகவை இதே மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தோட பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஆனா அவங்க நினைப்பு வந்து ஈடேறுமா நிறைவேறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். திமுக கூட்டணி இதையெல்லாம் தெரிஞ்சுதான் தங்களை வந்து மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே போகிறார்கள். இல்ல சார், அதான் இப்போ அதிமுகவுக்கு பாசிட்டிவா பேசுற சிலர் என்ன மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, இப்போ நீங்க வந்து மகாராஷ்டிராவையோ பீகாரையோ இங்க ஒப்பிட முடியாது, சிவசேனா அண்டு நிதிஷ்குமார் கட்சியை வந்து அதிமுக கூட ஒப்பிட முடியாது. அங்க பாஜக ஓரளவு ஈக்குவல் ஃபோர்ஸா இருந்தாங்க அண்ட் அங்க இந்துத்துவ மனநிலை உண்டு. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஈக்குவல் ஸ்ட்ரென்த்லையும் இல்லை, இங்க இந்துத்துவ மனநிலையும் இல்லை. அவங்களால ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இது ஒரு தப்பான கம்பேரிசன். இது மூலமா நீங்க ஏடிஎம்கேவை வீக்கா போர்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. முதல் முறையாக மகாராஷ்டிராக்குள்ள தேர்தல் அரசியல்ல உள்ள வரும்போது அவங்க பாஜக ஈக்குவல் பார்ட்னர் இல்ல, பலவீனமான பார்ட்னராக இருந்தாங்க. 10 சீட்டு 20 சீட்டு வாங்கிட்டு சிவசேனாவோட நிக்கிறவங்களா இருந்தாங்க. அதே மாதிரிதான் பீகார்ல நிதிஷ்குமாரோடையும் 10 சீட்டு 20 சீட்டு வாங்கிட்டு நிற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்றைய நிலைமை அப்படி கிடையாது. நீங்க 120ன்னா நானும் 120 அப்படின்ற நிலைமையில சமமாக நிதிஷ்குமாரோட நின்றாங்க இந்த தடவை. இந்த தேர்தல்ல 25ல நடந்த தேர்தல்ல மகாராஷ்டிரால அவங்கதான் அதிகமான இடங்கள்ல போட்டியிட்டதும் வெற்றி பெற்றதுக்கு பிறகு முதலமைச்சர் பொசிஷனை எடுத்துக்கொண்டதும் பாஜக தான். அதே மாதிரி இங்க நடக்காது, இங்க அதிமுக வலிமையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அதிமுக தேர்தல்கள்ல வெற்றி பெற்று கொண்டிருந்த காலத்துல சொல்ல முடியும். இன்றைய தேதியில அப்படி இல்லை. அதிமுக தலைவர்கள் பெறக்கூடிய வாக்கு விகிதம் வந்து 25க்கும் கீழே வந்தாச்சு. 30, 35, 40 அப்படின்னு வாங்கிட்டு இருந்த அதிமுக இப்ப இல்ல, 25க்கும் கீழே வந்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல
அவங்க வந்து இப்போ 2, 3, 4 அப்படின்னு இருந்தவங்க இப்போ எல்லா வெவ்வேறு சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து எல்லாரையும் தாமரை சின்னத்துல போட்டியிட சொல்லி அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பிஜேபி வாக்குகளாக சித்தரிச்சு தங்களுடைய எண்ணிக்கையை, வாக்கு வீதத்தை உயர்த்தி காட்டிக் கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வாக்கு விகிதத்தின் அடிப்படையில கூட்டணியில அதிகமான இடங்களை ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க கூடுதலாக பெற்று வருவார்கள். அதிமுக படிப்படியாக தன்னுடைய செல்வாக்கை இழக்கும். அதற்கான கிரவுண்ட் என்னன்னா, இங்க வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுகவுக்கு எதிரான கட்சிகள் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருக்கும்போது, திமுக ஒரு புள்ளியிலையும் அதை எதிர்த்தவர்கள் இன்னொரு புள்ளியிலையும் இருக்கும்போது, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க ஓட்டு தான் பிரிந்து கொண்டே இருக்கும். அதிமுக இருக்கக்கூடிய ஓட்டு தான் ஷிஃப்ட் ஆகி பிஜேபிக்கு வருது. அதிமுக இருக்கக்கூடிய வாக்குகள் தான் ஷிஃப்ட் ஆகி அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். திமுகவை எனக்கு பிடிக்கல, அதிமுகவுக்கு தான் முன்னாடி ஓட்டு போடுவேன். இப்ப என் முன்னாடி திமுகவை எனக்கு பிடிக்கல, எனக்கு முன்னாடி அதிமுக இருக்குது, தவேகா இருக்குது, நாம் தமிழர் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் 3 சாய்ஸ் இருக்கு, நான் எங்க வேண்டுமானாலும் போடுவேன். இப்ப பிஜேபியும் 4வதாக இருந்தாங்கன்னா 4 சாய்ஸ் இருக்கு. எனக்கு திமுகவே எனக்கு பிடிக்காதுதான், எனக்கு 4 சாய்ஸ் இருக்கு, நான் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் போடுவேன்னா அதிமுகவுக்கு இயற்கையாக போக வேண்டிய வாக்குகள் தான் பிரிச்சு வெவ்வேறு கட்சிகளுக்கு போகுது. திமுக இருந்து வாக்குகளும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கு போகும். ஆனா இந்த பெர்சன்டேஜோட பார்க்கும்போது அந்த பெர்சன்டேஜ் குறைவாகத்தான் இருக்கும். ஆக மேலும் மேலும் லூஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் லூஸ் பண்ணுது. ஆனா அவங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவங்க தேர்தலில் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, கட்சி நம்ம கைக்குள்ள இருக்கணும், நம்ம கட்சியை விட்டு விலக்கியவர்கள் எல்லாம் விலகி வெளியிலேயே இருக்கணும், கட்சிக்குள்ள தனக்கென்று புதிய அச்சுறுத்தல் யாரிடம் இருந்தும் வரக்கூடாது, தன்னுடைய அதிகாரத்தை கட்சிக்குள்ள வைக்கணும், எதிர்கட்சி தலைவராக தொடர்ந்து இன்னொரு 5 வருடங்கள் போகலாம், அல்லது இன்னொரு 5 வருடங்களோ 10 வருடங்களோ கூட போகலாம், திமுக ஆட்சியில் இருக்கட்டும், நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அவங்க தேர்தலை எதிர்கொள்கிறார்கள்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களால தேர்தல் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை அவர்களுக்கே இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் தான். இருந்தாலும் அரசியல் கட்சியாக தேர்தலை எதிர்கொண்டாகணுமேங்கிறதுக்காக எதிர்கொள்கிறார்கள். அவங்க ஓரளவு தோல்வி மனநிலையில தான் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்கன்னு சார்? ஆமா, தோல்வி மனநிலையில தான் இருக்கிறதாக பாக்குறேன். மக்களிடத்துல அப்படி ஒரு உணர்வு வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப டால் கிளைம்ஸ், பெரிய பெரிய செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணிக்குள்ள பலவீனமாக இருக்காங்க, கூட்டணி ஒத்துழைப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு பல்வேறு செய்தி, உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லிட்டு மக்கள்கிட்ட குழப்பத்தை உருவாக்குறதுக்கு பாக்குறாங்க. மற்றபடி அவங்க வெற்றி பெறுவதற்கான வலிமையோடு இங்க இல்லை. சார், இப்போ 2 days பிஃபோர் நேஷனல் லெவல்ல வந்த ஒரு கருத்து கணிப்பு ஓரளவு கிரெடிபிளான கருத்து கணிப்பு தான். அதுல வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து லீட்ல இருக்கிற மாதிரி ஒரு 1%, 2% லீட்ல இருக்க மாதிரி வந்துருந்துச்சு. ஓரளவு ரெண்டுமே ஈக்குவல் பவர்ல தான் இருக்காங்களா, ஏடிஎம்கேவும் டிஎம்கே அலைன்ஸும்? ஆறு டிஎம்கேக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு பாக்குறீங்களா? டிஎம்கேக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு தான் நான் பார்க்கிறேன். இந்த கருத்து கணிப்புகள் எவ்வளவு நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களாக இருந்தாலும் ஒரு 10 ஆண்டுகளாக கருத்து கணிப்புகளினுடைய போக்கு வந்து நம்பகத்தன்மையோடு கூடியதாக இல்லை. அத வந்து அதாவது வேண்டுமென்றே செய்யறாங்கன்னு சொல்ல முடியலன்னாலும் எந்தெந்த இடங்கள்ல இருந்து அந்த மாதிரிகளை எடுக்கிறார்கள், யாரிடம் கருத்து கேட்கிறார்கள்ங்கிறத வச்சு அது மேனிப்புலேட் பண்ண முடியும். அவங்க வந்து எடுக்காமலே ஒரு செய்தியை சொல்றாங்கன்னு நான் சொல்லல. ஆனா கார்த்திக் மாதிரியா இளைஞர்கள் இருக்கிற இடத்துல யாருக்கு வாக்கு விடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, கார்த்திக்ட ஒரு தடவை கேட்டுட்டு, பக்கத்துலயே இருக்கிற ஜென்ராம்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு, பக்கத்துல இருக்கிற இன்னொரு 2 பேர்கிட்ட கேட்டுட்டு சொன்னாங்கன்னா எல்லாமே ஒரே பக்கத்துல ஒரு வேளை இருக்கக்கூடும். அவங்க வெவ்வேறு சமூக சூழல்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு சரியான விகிதத்துல கருத்துக்களை கேட்டால் மட்டுமே தான் ஓரளவுக்கு மக்களுடைய மனநிலையை உணர முடியும். அப்படி உழைப்பை செலுத்தி ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச்ல
நிறுவனங்கள் இப்போது கருத்து கணிப்புகளை நடத்துகின்றனவா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னிடம் பதில் வந்து எதிர்வகையாகத்தான் இருக்குது, இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நான் அந்த விஷயத்தை விட்டுடலாம், கருத்து கணிப்பை விட்டுடலாம். அது கருத்து கணிப்பை நான் நம்பல, அதனால நான் அதை விட்டுடலாம். இங்கேயும் திமுகவுக்கு ஆதரவாக ஏதாவது கருத்து கணிப்பு வந்தாலும் கருத்து கணிப்பு வந்திருக்குங்கிற காரணத்துக்காக நான் அதை நம்பல. நான் வந்து 5 ஆண்டுகள்ல திமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில குறைகள் இருக்கலாம், ஆனா குறைகளை விட நிறைகளே அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த அரசு மீது எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறது போன்றவை எல்லாம் காலம் கடந்து நடக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆர்கானிக்கா இயற்கையாக இந்த 5 ஆண்டுகள்ல இப்படி நடக்கல. ஏன்னா அப்பெல்லாம் செயலற்று போய் இருந்தது எதிர்க்கட்சிகள். எந்த விதமான அவசியமான விஷயங்களுக்கு கூட அவங்களிடமிருந்து எதிர்ப்பு வரல. அது எல்லாத்தையும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். அந்த போராட்டம் பண்ண வேண்டியது இருந்தது. விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தான் அந்த போராட்டத்தை பண்ணலாங்க, இவங்க எதிர்கட்சிகள் பண்ணல. இப்போது வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்று நடத்துகிறார்கள்ங்கிறத தாண்டி அவங்களுடைய செயல்பாடே எதுவும் இல்லை. இவங்களுடைய செயல்பாடே எதுவும் இல்லைன்னா தாவேக்காவை பத்தி கேட்கவே வேண்டாம். அவங்க வந்து சாதாரணமாக வெளியில வர்றதே அவங்க கிட்ட அந்த பழக்கமே அவங்களுக்கு இல்லை, மக்களை சந்திக்கிற பழக்கமும் இல்லை. அதனால எந்த வகையில பார்த்தாலும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பார்த்தாலும் மு.க. ஸ்டாலின் உயரத்துக்கு மற்றவங்க யாரும் இல்லை. ஆட்சியில நடந்த திட்டங்கள்ங்கிறது மக்களிடத்துல போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தாலும் இந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில நடந்த பல்வேறு திட்டங்கள் இருக்கு. கட்சி சார்பாக பார்க்காம கடந்த காலங்கள்ல இரட்டை இலைக்கு வாக்களித்த பெரும் நிறைய தாய்மார்கள், எளிய மக்கள் அவங்க வந்து உதயசூரியனுக்கு போடுவோம், இவர் இருந்தா என்ன, இவரே தொடர்ந்தால் என்ன அப்படின்னு கேள்வியை கேட்கிறாங்க. இப்படி கூட்டணியும் அந்த கூட்டணி வலிமையாக இருக்குது. அந்த கூட்டணி வலிமையாக இல்ல, கட்சி எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கு, அவங்களுக்கு வலிமையாக இல்லைன்னு ஒரு புதிய தியரியை அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு ஆதரவானவர்கள் பேசுறாங்க. நான் அப்படி நினைக்கல. அப்படி சொன்னீங்கன்னா 2019 என்ன நடந்தது, 2021 என்ன நடந்தது, அப்ப இதே கூட்டணி தானே அதிமுக சைட்ல இருந்தது. அதை விட இப்போ திமுக கூட்டணி கூடுதலாக வலிமை அடைஞ்சிருக்குது. 19லயும் 21லயும் யாரோடலாம் இல்லையோ அதுல 2 கட்சிகள் புதிதாக உள்ள போயிருக்கு. வேறு தனிநபர்கள் சார்ந்த பலர் வந்து சிறு சிறு அமைப்புகள் வந்து திமுக ஆதரிக்கிறதாக வந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய அமைப்புகள் 100% கிட்டத்தட்ட அந்த பக்கம் போயிடுச்சு. எல்லாரையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது அந்த கூட்டணி உண்மையிலேயே மிக வலிமையாக இருக்குது. ஏதேனும் அவங்களே சொல்ற மாதிரி ஏதேனும் அதிசயங்கள் நிகழும்னு சொல்றாங்களே, அப்படி ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்தால்தான் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.